கல்லூரியிடம் நிலுவையில் உள்ள 3 கோடி சொத்து வரி வசூலாக வேண்டி கவுன்சிலர் பழனி வரை 100 கிலோமீட்டர் பாத யாத்திரை. கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமலையம்பாளையம் பேரூராட்சியில் ரமேஷ்குமார் என்ற உறுப்பினர் நீண்ட காலமாக செலுத்த வேண்டிய சொத்து வரியை வசூலிக்க ஒரு புதுமையான முயற்சியை மேற்கொண்டுள்ளார். நேரு கல்வி அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்தும் நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆகிய இரு கல்லூரிகள் மீது சுமார் 3 கோடி ரூபாய் சொத்து வரி பாக்கியிருப்பதால் அவர் திருமலையம்பாளையத்திலிருந்து பழனிமலை வரையிலான 100 கிலோமீட்டர் பாத யாத்திரையை மேற்கொண்டார். இந்த சொத்து வரி தொகை பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு அவசியமானது மற்றும் அதன் வசூல் மக்களுக்கான நலன்களுக்கு முக்கியமானது. ரமேஷ்குமாரின் இந்த பாத யாத்திரை சொத்து வரி வசூலில் அவசரத்தையும் அவசியத்தையும் கூட்டுவதோடு மக்களிடையே வரி வசூல் குறித்து ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. திருமலையம்பாளையம் பேரூராட்சியோட ஒரு ஆண்டு வரி வருவாய் 55 லட்சம் தான். ஆனால் திருமலையம்பாளையத்தில் இருக்கிற நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்த 2 காலேஜோட சொத்து வரி மட்டும் 3 கோடி ரூபாய்க்கு மேலே வராமல் இருக்குது. இந்த 3 கோடி ரூபா வராமல் இருக்கிறதுனால திருமலையம்பாளையம் பஞ்சாயத்தில் எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் தமிழ்நாடு அரசோட சிறப்பு நிதி எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. இதுவே இந்த காலேஜோட நிலுவை வரி வந்துச்சு அப்படின்னா நம்ம திருமலையம்பாளையம் பேரூராட்சியில் மக்கள் நல பணிகள் செய்ய முடியும். நான் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் போது வார்டு கவுன்சிலர் ஆனால் மொத்தம் 19 வேலை செய்வேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அதில் பெரும்பாலான வேலையை நிறைவேற்றுறதுக்கு பேரூராட்சியில் பொது நிதி இல்லாமல், பேரூராட்சியோட பொது நிதி பற்றாக்குறையினால் எந்த ஒரு பணியும் முழுசாக செய்ய முடியாமல் இருக்குது. அதனால் இந்த நேரு கல்லூரி செலுத்த வேண்டிய நிலுவை வரி 3 கோடி ரூபா வசூலாகணும்னு, அந்த 3 கோடி ரூபா வசூலாச்சுன்னா என் மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் வேண்டி தமிழ் கடவுள் முருகனுக்கு எங்கள் திருமலையம்பாளையம் பேரூராட்சியிலேருந்து பழனிக்கு பாத யாத்திரை போகிறோம். 2 நாள் முன்னாடி கிளம்பணும். இன்றைக்கி 85 கிலோமீட்டர் வந்துட்டோம். இப்போ தாளையூத்துங்கிற இடத்துல இருக்கோம். இன்னும் 15 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா பழனி அடிவாரத்துக்கு போயிடுவோம். நன்றி.